Hey guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல மோஷனல் EMF from Lorentz force. அதாவது Lorentz force யூஸ் பண்ணி எப்படி மோஷனல் EMF கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். So first of all Lorentz force நம்ம தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொல்லிருக்காங்க? When an electric charge moves in the magnetic field, it experiences a force called as the Lorentz force. அதாவது ஒரு magnetic fieldக்குள்ள ஒரு electric charge மூவ் பண்றப்போ அந்த சார்ஜ் மேல ஒரு force ஆக்ட் ஆகும். அந்த force தான் நமக்கு Lorentz force. இந்த ரெட் கலர் லைன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், ப்ளூ கலர் லைன் வந்து சார்ஜ் மூவ் ஆகிற டைரக்ஷன், எல்லோ கலர் லைன் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுதான் பேசிக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி மோஷனல் EMF கண்டுபிடிக்கன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திருக்கோம். அதான் எக்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி மார்க் பண்ணியிருக்கோம்னா அதோட டைரக்ஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர் இருக்கு. அதாவது பேப்பருக்குள்ள வந்து போற மாதிரி இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இதே பிளேன் ஆஃப் பேப்பர்ல இருந்து வெளியில வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டாட்னு மென்ஷன் பண்ணிருப்போம். இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர், அதனால எக்ஸ். இன்டு அப்படின்னா மல்டிபிளிகேஷன், அதனால எக்ஸ் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிருச்சா? இதுல ஒரு கண்டக்டர் வைக்க போறோம். ஏபின்னு அதோட ரெண்டு எண்டையும் மார்க் பண்ணிருக்கோம். லென்த் வந்து எல்என் மார்க் பண்ணிருக்கோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க எழுதும் போதும் கூட பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டெரிவேஷன் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தோமா, அதை பிரின்சிபல் எழுதிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கப்புறம் ஒர்க்கிங் பார்த்துருவோம். நீங்க இந்த மாதிரி பிரிச்சு எழுதும் போது, பிரிச்சு படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், எக்ஸாம்ல எழுதும் போதும் நீட்டா இருக்கும், பாக்குறவங்களும் ஈஸியா மார்க் போட்டுருவாங்க. ஸோ இப்போ ஒர்க்கிங் பார்த்துருவோமா? என்ன பண்ண போறோம்னா இந்த கண்டக்டரை டுவர்ட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ண போறோம் வித் த வெலாசிட்டி v வெக்டர். இப்படி மூவ் பண்றப்ப என்ன நடக்கும்னா இந்த கண்டக்டர் அப்படிங்கறதுனால இதுக்குள்ள நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் டுவர்ட்ஸ் ரைட் சைடு மூவ் ஆகும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள சார்ஜ்டு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதே தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எல்லா எலக்ட்ரான்ஸையும் கீழே புல் பண்ணும். அப்ப எலக்ட்ரான்ஸ் கீழே புல் பண்ண என்ன ஆகும்? ஏங்கிற எண்டில் நிறைய எலக்ட்ரான்ஸ் ஆயிரும், பிங்கிற எண்டில் கம்மி எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இதனால ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. ஏங்கிறது வந்து நெகட்டிவ் சைடு ஆயிரும், ஏன்னா மோர் எலக்ட்ரான்ஸ். பிங்கிறது வந்து பாசிட்டிவ் சைடு ஆயிரும், ஏன்னா இங்க கம்மி எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு ஒர்க்கிங். இதுல இருந்து டெரிவேஷன் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? Fm வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q இன்டூ V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஜெனரல் ஃபார்முலா. இதுல Q அப்படிங்கிறது லாரன்ஸ் ஃபோர்ஸ் எந்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகுதுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. Vங்கிறது மூவ் ஆகுற வெலாசிட்டி, Bங்கிறது எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள சார்ஜ் மூவ் ஆகுது அப்படிங்கறத சொல்லுது. இந்த ஜெனரல் ஃபார்முலா அப்படியே நம்மளோடதுக்கு அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? FB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E இன்டூ V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இந்த மைனஸ் E அப்படிங்கிறது லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேல தானே ஆக்ட் ஆகுது, அதோட சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இங்க மைனஸ் இன்னு போட்டிருக்கோம். ஸோ கியூக்கு பதிலாக நமக்கு இங்க மைனஸ் இ வந்திருக்கு. இப்போ இங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கா, அதனால நம்ம கூலும் ஃபோர்ஸ் இருக்கு. அதோட ஃபார்முலா என்னது? FE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டூ கேபிட்டல் இ வெக்டர். இந்த கேபிட்டல் இ வெக்டருங்கிறது தான் இங்க உருவாயிருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ என்ன நடக்கும்னா இந்த கண்டக்டரை நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணிட்டே இருக்கோமா, அப்படி பண்ண லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் கீழே அக்குமுலேட் பண்ண பார்க்கும். ஆனா கூலம்ஸ் ஃபோர்ஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணி திருப்பி மேல தள்ள பார்க்கும். ஏன்னா பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத கூலும் ஃபோர்ஸோட வேலை. பேலன்ஸ் பண்ண பார்க்கும், இது வந்து கீழே தள்ள பார்க்கும். ஒரு கொஞ்சம் டைமுக்கு மேல என்ன ஆகும்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அதில் முடிஞ்ச அளவுக்கு சார்ஜை இங்க அக்குமுலேட் பண்ணிடும். அதுக்கு மேல கூலம்ஸ் ஃபோர்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸும் கூலம்ஸ் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிரும். இப்படி பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். FB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு FE வெக்டர் எழுதிக்கலாம். ஏன் மாடுலஸ் போட்டிருக்கோம்னா நமக்கு மேக்னிடியூட் தான் கணக்கு, டைரக்ஷன் கணக்கு இல்லை. அதனால நம்ம மேக்னிடியூடுக்காக மாடுலஸ் போட்டிருக்கோம். இப்போ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதிருமா? அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இ இன்டூ வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இ இன்டூ கேபிட்டல் இ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருக்க மைனஸ் இயும் இங்க இருக்க மைனஸ் இயும் கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு மீதி என்ன இருக்கு? வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இந்த பக்கம் இ வெக்டர் இருக்கு. இப்போ மாடுலஸ் சால்வ் பண்றதுக்காக ஒரு ஃபண்டமெண்டல் சொல்லிடுறேன். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், டாட் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ஏபி காஸ் தீட்டா கிடைக்கும். அதே கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சைன் தீட்டா கிடைக்கும். இங்க என்ன இருக்கு? கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா ஏபி சைன் தீட்டா, வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இருக்கு, அப்ப நமக்கு விபி சைன் தீட்டா. இந்த இடத்துல இ வெக்டருக்கு மாடுலஸ் போட்டா டைரக்டா இ மட்டும் வந்துடும். இந்த சைன் தீட்டாங்கிறது என்னது? விக்கும் பிக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் என்னவோ அதுதான் தீட்டா. விங்கிறது என்னது? வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருக்கு. பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர் இருக்கு. ஸோ ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கனால நமக்கு சைன் 90. சைன் 90யோட வேல்யூ என்னது? 1. அப்ப இது அப்படியே நமக்கு போயிருமா? அது அப்படியே எழுதுனா என்ன கிடைக்கும்? விபி இஸ் ஈக்குவல் டு இன்னு கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி வால்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? V is equal to E into L. Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், Lங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர். இப்போ இந்த Eக்கு பதிலாக நம்ம இந்த VB அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? வால்டேஜ் இஸ் ஈக்குவல் டு V into B into Lன்னு கிடைக்கும். இந்த வால்டேஜ் தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்க EMF. அந்த EMF தான் வந்து நமக்கு மோஷனல் EMF.
இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டா தான் இருக்கும். நான் திருப்பி ஒரு குட்டியா சம்மரி மாரி சொல்லிடுறேன். நீங்க பார்த்தத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு கண்டக்டர் வைக்கிறோம். அந்த கண்டக்டர ரைட் சைடு மூவ் பண்றோம். அப்படி மூவ் பண்றனால என்ன ஆகுது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள மூவ் ஆகுறனால லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அத வந்து கீழ தள்ள பாக்குது. அப்படி கீழ தள்ளுறனால இங்க நெறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது. இங்க எலக்ட்ரான்ஸ் கம்மியாகுது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது. இப்ப நம்ம லொரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதுறோம். Fm வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ Q இன்டு V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இத அப்படியே நம்மளோடதுக்கு அப்ளை பண்றோம். இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேல லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறனால நமக்கு மைனஸ் E வருது. கூலம்ப்ஸ் ஃபோர்ஸ் என்னது? Fe வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ E இன்டு கேபிட்டல் E வெக்டர் வருது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 ஃபோர்ஸும் ஈக்குவேட் ஆயிரும். ஈக்குவேட் ஆச்சுன்னா நம்ம 2 ஃபோர்ஸோட ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிறோம். ஈக்குவேட் பண்ணி எழுதுனா கேன்சல் அவுட் பண்ண முடியும். மைனஸ் இ கேன்சல் அவுட் பண்ணிக்கிறோம். மாடுலஸ் போட்டு VB sin θ கண்டுபிடிக்கிறோம். sin θவோட வேல்யூ என்னது? பெர்பெண்டிகுலரா இருக்கறனால 90 டிகிரி. ஸோ 1 ஆயிருது. E is equal to VBன்னு கிடைக்குது. நம்ம வோல்டேஜோட ஃபார்முலால நம்ம கண்டுபிடிச்ச ஈக்கான வேல்யூ அப்ளை பண்ணா நமக்கு மோஷனல் EMF கிடைச்சிருது. அவ்வளவுதாங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அது முன்னாடியே நமக்கு தெரியும். கூலம்ப்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அதுவும் தெரியும். வோல்டேஜுக்கான ஃபார்முலா. இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும். மீதி எல்லாமே டெரிவேஷன் தான். டைரக்ட்டா ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணாலே ரொம்ப சிம்பிளான டெரிவேஷனா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, உங்களோட ஃபீட்பேக்ஸ கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க. அத வச்சு என் வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கும் பெட்டரா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.